எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இது உங்களோட பிள்ளை தானே? வேற யார்ட்டையும் பிள்ளைய நான் கொண்டு போறேனா? ஏய் ஆர்மேன், நான் ரோஷன். ரோஷன்டா வழியில போற என்ன நிப்பாட்டி இதே கேப்பிரா? என்ன வேணும் இப்போ உனக்கு? இந்த பிள்ளைக்கு அப்பா இருக்கிறாரா? ஏய் ஏய் என்ன கேள்வி இது? நான் ஒன்றும் பிள்ளையாக்க கேள். இந்த பிள்ளைக்கு அப்பா இருக்கிறாரா? அப்பா இல்லாம உலகத்துல பிள்ளைகள் பிறக்குது. என்ன கேள்வி இது? ஆர்மேன் நீர் என்ன வேணும் உனக்கு? இந்த பிள்ளைங்க அப்பா அங்க சொல்லு. இந்த பிள்ளைங்க அப்பா அங்க? அவர் இங்க இல்ல. ஏன்? ஏய் ஆரடா நீ? உனக்கு என்ன இதெல்லாம் சொல்லணும்? கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். என்ன என்ன சொல்லணும்? நீ மவனு டிவோர்ஸா? சீ வாயமுடா. உனக்கு என்ன மண்டபலதா? ஏய் சொல்லுடி, சொல்லு. நீ டிவோர்ஸா? டிவோர்ஸ் என்ன திருப்பி என்ன கல்யாணம் கட்ட யோசிக்கிறியா நீ? இல்ல, கொலை செய்ய யோசிக்கிறேன். சொல்லு, நீ டிவோர்ஸா? ஏய் ஆரடா நீ? உனக்கு என்னடா வேணும் இப்ப? ஏண்டி டிவோர்ஸ் எடுத்து தொலைக்கிறீங்க? ஆரடா சொன்னது உனக்கு நான் டிவோர்ஸ் உண்டு? நான் சொன்னானா உனக்கு? நான் சொன்னானா? நீ எல்லாம் யோசிச்சு போட்டு லூசு மாதிரி கதைக்கிற. அப்ப சொல்லுடி. இந்த பிள்ளைங்க அப்பா அங்க? ஏய் சும்மா கத்தாத வெண்டலும். அந்த பேர் என்ன புருஷன், இந்த பிள்ளைங்க அப்பா வாரார் பார். என்னடி செல்லம்? என்ன வினாஸ்? என்ன இவன்டா இந்த லூசண்டு என்ன இதுல நிப்பாட்டு தேவையில்லாத கட்டிலாம் காட்டிட்டு இருக்கான். என்ன மண்டே ஆட்ட? இல்ல பிள்ளைட அப்பா யாரா இருந்தாலும் உனக்கு என்ன? பிள்ளைக்கு அப்பா இல்லன்னாலும் உனக்கு என்னடா? நீ என்ன பெரிய கொம்பா? நான் அந்த பிள்ளைட அப்பா இல்லடா. என்னடா செய்வ? என்ன செய்வ? என்னங்க வாங்க, அந்த லூச விட்டுட்டு வாங்க. அதுக்கு வளர்ப்பு சரியில்லை.
ஒரு அழகான அன்பான குடும்பத்தில் தான் நானும் பிறந்தனா. அம்மாட்டோடுங்க. சாரி மச்சி லோஷன், வர கொஞ்சம் லேட்டாக போச்சு. கரெக்டாக வெயிட் பண்ணுறியா? என்ன மச்சான் லோசன் டல்லாக இருக்க? சொல்லிட்டா டேய், நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ லேட் ஆகும்னு சொல்லி. சாரியா? ஓகே மச்சி கூல் டேக் இட் ஈஸிடாப்பா. வா நாங்கள் போவோம். வா மதன், பேன் எடு போ. ஏன் மச்சான் லோஷன், நீ ட்ரை பண்ண இல்லையா? இன்னும் கொஞ்சம் மேனேஜர் இல்லை, என்னால் கன்சன்ட்ரேட் பண்ணிடலாம் மதன். நீ எடு பேன். ரூம்ல வைங்க. லோஷன் எங்க தம்பி வந்த உடனே விழிக்கிறேன்? 2 மாதத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்தேன். அம்மாவுடைய ஒரு சொல்லு கூட கதைக்காமல் அதுக்கிடையில விழிக்கிறேன். உங்கள்ட்ட கதைக்க என்ன இருக்கம்மா? ஏன் தம்பி இப்படி சொல்லுறேன்? அம்மா உனக்காக வேண்டித்தான் இருக்கிறேன். நான் எல்லாம் செய்வேன். அப்போ இதைத்தான் முதல் 2 மாசமும் அப்பாவோட போயிருக்கல அவரும் சொன்னவர். அவற்ற கதை என்னோட கதையாது. அவர் ஒரு மனுஷனே. அவரை நினைச்சாலே எனக்கு இந்த நிம்மதி எல்லாம் போகும். உங்களை நினைச்சா அவற்ற நிம்மதி போகுது, அவரை நினைச்சா உங்களோட நிம்மதி போகுது. 2 வழியா தான் பிரிஞ்ச நாங்கள் ஒண்டா இருந்திருந்தா அந்த வாழ்க்கை நரகமா தான் இருந்திருக்கு. நீங்க 2 பேரும் உங்களோட நிம்மதியை தேடி போயிட்டீங்க, ஆளுக்கா நரகத்துல இருந்து தப்பிட்டீங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட என்ன பற்றி யோசிக்க இல்லை. என்னட்டு தான் இதெல்லாம் சொல்லு, அங்க போய் பேசாம இருந்துடுவா. இந்த கோப்பனட்டையும் சொல்லி இருக்கலாம் தானே. யார்கிட்ட சொல்றதாலையும் இனி ஒன்றும் நடக்க போறதும் இல்லை. அப்படி நடந்தாலும் இனி எனக்கு பிரயோசனப்பட போறதும் இல்லை. காலம் நல்லா ஓடி போயிட்டுதம்மா. நான் இப்படியே இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன். மச்சான் லோசன் லேட் ஆகுமா? நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு வரட்டுமா? இருக்குடா, நானும் பார். லோசன் அவங்களெல்லாம் போட்டு வரட்டுக்கும் நீ வந்து டீயை குடிச்சுட்டு போவேன். எனக்கும் நிம்மதி வேணும் அம்மா. அந்த நிம்மதியை தேடித்தான் நானும் அவங்களோட போறேன். இருக்குடா வா. நீங்க 2 பேரும் உங்களோட நிம்மதியை தேடி போயிட்டீங்க, ஆளுக்கா நரகத்துல இருந்து தப்பிட்டீங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட என்ன பற்றி யோசிக்க இல்லை. காலம் நல்லா ஓடி போயிட்டுதம்மா. நான் இப்படியே இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன். என்னால் அப்படி செய்யலாது. எல்லாத்துக்கும் முரண்டு பிடிச்சோட நிக்காதீங்க. நீங்க ஒரு ஆள் தனியாக முரண்டு பிடிக்கிறாது மல்லிகா. நீங்க தனி அப்படித்தான் செய்வேன் ஒத்தக்கால நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது தான் சரி என்ற மாதிரி எனக்கு இருக்கும் தானே மல்லிகா. நீ பிள்ளைய சரி என்று பாதிச்சு கொண்டிருக்கிற. நீங்களும் அதைத்தானே செய்கிறீர்கள். நீ எல்லா விஷயத்திலையும் இப்படி வந்து முடிக்கிற மல்லிகா. ஆனா இவ்வளவு நாளும் எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து வந்தது நான் தான். அதை விட்டு கொடுப்பேன் நீ தான் நினைக்கிற. அப்ப அதை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது உங்க கடமை மல்லிகா. எது வாழ்க்கை முழுக்க விட்டு கொடுத்த செத்து போறதா? உங்களை என்ன அப்படித்தானே இருக்க வேணும்.
எந்த காலத்துல எந்த உலகத்துல இதை சொல்றீங்க உங்களுக்கு விளங்குதா? எந்த காலத்திலையும் எந்த உலகத்திலையும் பொம்பளை பொம்பளைதான். இதைத்தான் பெண் அடக்குமுறையோடு சொல்றாங்க. அது சீரழிஞ்ச பொம்பளைகள் தாங்கள் தப்புறதுக்கு சொல்ற நியாயம் இல்ல, அது சீரழிச்ச ஆம்பளைகள் தப்பாம இருக்கிறதுக்கு நாங்க போடுற கோஷம். நீ பிள்ளையான ட்ராக்ல போய் கொண்டிருக்கிற மல்லிகா. அது நீங்கள் பிள்ளையாடி நினைக்கிற சரியான ட்ராக். அதுலதான் நான் போய் கொண்டிருக்கேன். சரி, இப்ப என்ன முடிவு? அதை நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன். ஓஹோ, அப்ப நான் சொன்னத நீ கேட்க மாட்டாய். இந்த விஷயத்துல கேட்க மாட்டேன். பிள்ளையானதை செய்ய சொன்னா எந்த விஷயத்திலையும் கேட்க மாட்டேன். உன்னோட ஆகிய பண்ண எனக்கு நேரம் இல்லை. எனக்கு நேரமும் இல்லை, மனமும் இல்லை. என்ற வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கும் யார்கிட்ட நான் இப்படி கெஞ்சி கொண்டிருந்ததில்லை. என்ற வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கும் என்ன இப்படி யாரும் ஃபோர்ஸ் பண்ணினதும் இல்லை. நான் ஃபோர்ஸ் பண்ண வேணும்னு நினைச்சிருந்தா இவரோட இப்படி காய்ச்சிருக்க தேவையில்லை. அப்ப கதைக்காம நீங்களாவே ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களா? முடிவு எடுக்கிறதுக்காக தான் உன்னோட ரெண்டு காய்ச்சி கொண்டிருக்கேன். முடிவு எடுக்கிறதுக்காக காய்ச்சிருந்தா இவ்வளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து போட்டு காய்க்கிறீங்க. என்ன நான் காய்ச்சி கொண்டிருக்கேன், நீ விசத்தா இருக்கு. என்ன பெருட்டுறீங்க? லோஷன் என்னடா இன்னும் கோவந்தீர இல்லையே? நாங்கள் ஏழியா விளங்கிட்டு அந்த அவனாலாம் லேட். அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது? ஓமடா லோஷன், எனக்கு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை தான் லேட். டே, நீ கொஞ்சம் சும்மா இருங்கடா. நீங்க லேட்டா வந்ததால நான் இப்படி இல்லை. இது இது வேற. இது எந்த ப்ராப்ளம்? உண்ட ப்ராப்ளமா? என்னடா அது தனியா உண்ட ப்ராப்ளம்? எப்படா நீ தனியாளா மாறினி? தனியாள்? நான் சின்ன குழந்தையிலேருந்தே தனியாள் தானேடா. அம்மாவும் அப்பாவும் தனித்தனியாக பிரிஞ்சு போன பிறகு எனக்கு எப்படா நல்ல குடும்பம் இருந்திருக்கு? நான் தனியாள் தானே. என்ன லோஷன் உனக்கு இன்றைக்கு நடந்தது? அப்போதுல இருந்து அப்செட்டாக தான் இருக்கிற. சொல்ல என்ன நடந்தது? அது அது வந்துடா அப்பா. டேய், நீ ஏன்டா சும்மா ரோட்ல போறா கூட வீண பிரச்சனைக்கு போற? வெளியடா, சின்ன வயசுல இருந்து உள்ளுக்குள்ள கிடக்குற வெளி. டே, அந்த வெளி உனக்கு தெரியுமா? அதை நீ அனுபவிச்சிருக்கியா? தாயோ தகப்பனோ தங்களோட பிள்ளைகளை தனித்தனியாக கூட்டிட்டு போன அதுக்கு டிவோர்ஸ் அர்த்தமாடா? நீ ஏன்டா ஒரு ஃபூல் மாதிரி இமோஷனல் ஆற? ஏன்னு தெரியலடா. நான் அப்படி ஆயிடுறேன். கலிக்குதுடா, தாங்கலாம இருக்கு. என்னடா அவ்வளவுக்கு நான் அனுபவிச்சுட்டேன்.
இடத்திலே ஓடி தேவையை சொல்லும் எந்தையும் தாயுமே நல்ல சொந்தங்களாகும். அன்பு புன்னகை பூக்களால் பிள்ளை பூமியை வெல்லும். தாயும் இன்றி தந்தையுமின்றி வாழும் பிள்ளை அனாதையா. தாயை விட்டு தந்தை பிரிந்தால் வாழ்க்கை இங்கு அனாதையா. தாயின் உருவிலே பிள்ளை தெய்வத்தை காணும். தனது தந்தை இடத்திலே ஓடி தேவையை சொல்லும் எந்தையும் தாயுமே நல்ல சொந்தங்களாகும். அன்பு புன்னகை பூக்களால் பிள்ளை பூமியை வெல்லும். பெற்றெடுத்த உள்ளம் இருக்கைய சொர்க்கம் அங்கு தேவையில்லை. பற்றி அந்த காதல் முருகையில் அந்த நரகம் போல் வேறில்லை. சஞ்சலங்கள் 1000 உண்டன ஆறுதல் தேடியே போயிடுவீர். பிஞ்சு மனம் ஆறுதல் இன்றி நொந்து அழுவதை யாரறிவீர். தாயும் இன்றி தந்தையுமின்றி வாழும் பிள்ளை அனாதையா. தாயை விட்டு தந்தை பிரிந்தால் வாழ்க்கை இங்கு அனாதையா. தாயின் உருவிலே பிள்ளை தெய்வத்தை காணும். தனது தந்தை இடத்திலே ஓடி தேவையை சொல்லும் எந்தையும் தாயுமே நல்ல சொந்தங்களாகும். அன்பு புன்னகை பூக்களால் பிள்ளை பூமியை வெல்லும். அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தா பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டம் உண்டு. ஏண்டா ஏண்டா அவங்களுக்கு விளங்குது இல்ல? டேய் விடுறா மச்சி, விடு விடு விடு. அவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனையோ. டிவோர்ஸ் எடுத்த எல்லா தாதை பண்ற பிள்ளைகளுக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும். நீ என்ன நினைக்கலாம்? சில இடங்களில் பிள்ளைகள் தாயோடையோ தகப்பனோடையோ தனித்தனியாக இருந்து என்ஜாய் பண்ணுறது தானே ஹாப்பியா. வெளியில் அப்படி தெரியும் மச்சி. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏனண்டா நான் அனுபவிச்சது அனுபவிச்சு கொண்டிருக்கிறது. மச்சி அனுபவம் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா என்ன? ஆனால் இந்த விஷயத்தில் என்ன போல இருக்கிற எல்லாருக்கும் அனுபவம் உண்டுதான். அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்கிற பிள்ளைகளை பார்க்கக்குள்ள எனக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? லோஷன் காலம் நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. உனக்கு இப்படி அமைஞ்சிட்டு அதுக்கு இப்போ என்ன செய்யறது? சரி, இப்போ நீ ஓரளவு வளர்ந்துட்டா தானே? வளர்ச்சி உடம்பு மட்டும் வயதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துருக்கு. ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு கிடைக்கவும் இல்லை, வளரவும் இல்லை. மச்சி அப்போ நீ சின்ன பிள்ளை, அவைகளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நீ வந்ததானே அவைகளுக்குள்ள என்ன சிக்கலன்னு கண்டுபிடிச்சு சேர்த்து வைக்க ட்ரை பண்ணேன். இது சினிமா இல்லை மச்சி, நினைச்சோனை சேர்த்து வைக்கிறதுக்கு. இது வாழ்க்கை. நினைச்ச உடனே பிரிஞ்சு போகலாமண்டா. ஏன் நினைச்ச உடனே சேர்த்து வைக்கலாது? நான் சேர்த்து வச்சு தான் எனக்கு ஒரு அம்மா அப்பா பாசம் கிடைக்கணுமெண்டா. எனக்கு அப்படி ஒரு பாசம் வேணாம். இங்கே பாரு லோசன், பாசம் கிடைக்குதோ இல்லையோ உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லை.
உண்மைதான். அந்த நிம்மதி கிடைக்குமென்று தான் ஒவ்வொரு முறையும் அம்மாட்ட போய்க்கல அப்பாவுக்காகும், அப்பாட்ட போய்க்கல அம்மாவுக்காகும் காய்ச்சி காய்ச்சி பார்க்குறேன். ஆனால் என்ன அதில் ஒரு பிரயோசனம் இல்லையன்றியோ? இத்தனை வருஷத்துக்கு பிறகு அவங்க தங்களை தாங்களே நியாயப்படுத்துகிறாங்களே ஒழிய நியாயத்தை விளங்கிக் கொள்ளினமே இல்லை. நீ விளங்கப்படுத்த வேணும் மச்சி. சில விஷயங்கள் சில பேருக்கு சொன்னால் தான் விளங்கும். ஆனால் கன விஷயங்கள் எப்படி சொன்னாலும் கனவிற்கு விளங்குறதே இல்லை. அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவும் இல்லை. முடிஞ்சு போன பிரச்சனைக்கு முடிவை தர்றது முட்டாள்தான் விட. முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் அதை மனசுக்குள்ள வச்சு குழப்பி கொண்டிருக்கிறது அதை விட முட்டாள்தான். நீ சொன்னீங்க அந்த வலியை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள சொல்லி உன் அம்மாட்டையும் அப்பாட்டையும் கொஞ்சம் கேட்டுப்பார். சில வேளை இத்தனை வருஷ குடும்ப வாழ்க்கையில் தங்களை தாங்களே புரிஞ்சு கொள்ளாதாக்கள் எப்படி எந்த வெளியே புரிஞ்சு கொள்ள போயிடும். வந்துட்டியா? இப்பதான் வார. இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டு இருந்தேன். என்ன தம்பி செய்த நீ இவ்வளவு நேரம்? நேரத்துக்கு இங்க வந்து என்ன செய்யறது? அம்மாவே சமைச்சல வச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் சாப்பிடாம பார்த்து கொண்டு இருக்கேன். எனக்கு செய்ய வேண்டிய ஒன்னும் செய்யல. சாப்பாடு செய்து வச்சு என்ன செய்யுது? உனக்காக ஒன்னும் செய்யலையோ? நான் என்ன போய் அம்மா விடா. இதாதான் 2 மாசம் விஞ்சையும் 2 மாசம் அங்கேயுமே அலையுது. இனி நீ அலைய தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுக்கத்தான் போறேன். முடிவா? இனியா? அம்மா காலம் கடந்து எடுக்கிற எந்த முடிவுலையும் ஒரு வியோசனமும் இல்லை. நான் காலம் கடந்து முடிவெடுக்க இல்லை. காலையில மறைஞ்சுதான் முடிவெடுக்கிறேன். வாழ வேண்டிய சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் ஈகோல கோட்டை விட்டுட்டு. லோஷன், உனக்கு நடந்ததுன்னு தெரியாது. நீ சின்ன பிள்ளை. எப்ப அப்பாவா இல்ல எப்பமா? எப்பவும் நீ எனக்கு பிள்ளைதான். ஆனா உங்க அப்பா அப்படி உனக்கு சரியா தெரியாது. அம்மா பற்றி கூட தான் சரியா தெரியாது. அப்ப உங்களுடைய அப்பாவுக்கு சரியான பிடிவாதம். அவரை கேட்டு அவர் உங்களுக்கும் அதான் என்று என்னை அவர் மதிக்கிறதே இல்லை. தெரியுமே உனக்கு? அவர் எப்பாவது மதிக்கப்பட்டாரா உங்களால? அந்த அளவு ஆணாதிக்கவாதி. நம்புவியே நீ? நீங்க யாரையும் மதிக்காத ஒரு தீவிர பெண்ணிலவாதியா? நம்ப வேணாம். அவர் 1000 சொல்லி தன்னை நியாயப்படுத்த பழகிவிட்டார். நீங்க எத்தனை சொல்லி இப்ப உங்களை நியாயப்படுத்துறீங்க? அப்ப என்னதான் பிள்ளையன்றியோ? உங்களுக்கு அவரையும் அவருக்கு உங்களையும் பிள்ளையா தெரியும். உனக்கு என்ன தெரியுது? அதை சொல்லு. எனக்கு இந்த வாழ்க்கை இருட்டா தெரியுது. அதுக்கு நான் காரணம் இல்ல. அவர் தானும் காரணம் இல்லையா? அவர் அப்படி சொல்லிடாது. டிவோர்ஸ் கேட்டது அவர் தானே. கேட்டோன்னு உமன் கையெழுத்து போட்டது நீங்க. அப்ப என்ன விட்டுட்டு போகாதே கொண்டு கெஞ்சி இருக்க வேண்டும் என்று சொல்லுறியோ? கொஞ்சத்துக்காவது என்ன பற்றி 2 பேரும் யோசிக்க இல்லைன்னு சொல்றேன். அப்படி யோசிச்சு டிவோர்ஸ் எடுக்காம இருந்திருந்தா நீயும் என்னோட சேர்ந்து அந்த நரக வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பா. உண்மைதான். நீங்க 2 பேரும் தப்பிட்டீங்க. நான் மட்டும் அனுபவிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? அங்க இருந்தா உனக்கு அவர் தான் எல்லாம், இங்க இருந்தா உனக்கு நான் தான் எல்லாம். அங்க எல்லாமே இருக்கு, ஆனா அம்மா இல்லை. அங்க எல்லாமே இருக்கு, ஆனா அப்பா இல்லை. சரி, அதெல்லாம் விடு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உங்க ஃபியூச்சர் இன்னும் முடிய இல்லை. அதை பத்தி தான் நான் இப்ப யோசிச்சு கொண்டிருக்கிறேன். எந்த ஃபியூச்சரை பத்தியா? அதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? நீ ஒரு கல்யாணத்தை கட்டவன். உனக்கு ஒரு குடும்பம் வந்து விட்டா நீ அங்கேயும் இங்கேயும் அலைய தேவையில்லை. கல்யாணம் என்ன இருக்கா? ஏன் இப்ப சிரிக்கிற? நீங்களும் அப்பா பட்ட சீரியல் கண்ட பிறகு
எனக்கு ஒரு கல்யாணம். எங்களை போலதான் எல்லாரும் மட்டும் இல்ல தானே. ஆமா ப்ளீஸ், எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நீங்க வந்து அந்த நேரத்துல என்னையும் விழுத்தாங்க ப்ளீஸ். கல்யாணம் உங்களுக்கு நிறைவமா போனதால உனக்கும் போக மாட்டேன்னு நினைக்கிற. ஆமா, தாயப்பன் தான் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் முதல் ரோல் போட. உங்களையா அப்பாடே அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்ப அது முக்கியம் இல்லை. உங்களோட பிரிவு தந்த விளைவு என்ன, அதான் இப்ப முக்கியம். உங்களோட வாழ்க்கை முறை எனக்கு வாழ்க்கைக்கான நம்பிக்கையே தெரியல. நான் கல்யாணத்தை கட்டி என்ன போல என் பிள்ளைக்கும் வாழ்க்கையில நம்பிக்கை இனத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். வாழ்வு மீதான நம்பிக்கைகளை வாழ்ந்தவர்கள் வளர்த்துவிட தவறும் போது அந்த வாழ்தல் என்பது 1000 கேள்விகளால் சந்தேகிக்கப்படுகின்றது. முன்னே நடந்து போன மூத்தவர்களின் பாதச் சுவடுகள் அழுக்காய் தெரியும் போது அந்த பாதைகளும் அதன் மீதான பயணங்களும் கூட அருவருப்பாய் மாறிவிடுகின்றது. எமக்கான ஆறுதலில் இன்னும் ஒரு சந்ததியின் அழுகை இருப்பதும், எனக்கான விடுதலையில் மற்றும் ஒரு மனுவுக்கான சிறையிருப்பு நீள்வதும் அந்த ஆறுதல் என்பதையும் விடுதலை என்பதையும் கூட மாறுகோணத்தில் அர்த்தப்படுத்தி விடுகின்றது. எனவே வலுவழுத்த உறவை விட வன்ம பகை மேல் என்ற பொன்மொழி சித்தாந்தங்களின் பெயரில் தத்தமது நிம்மதிக்காய் மனமுறிவை நியாயம் செய்யும் என் தேசத்து மனமுறிவுக்குரியவர்களே, வாருங்கள் வாழ்வை புரிந்து கொள்ள எம் விந்துதித்த சந்ததிக்கு அருகிருந்து நம்பிக்கை தருவோம். இல்லையேல் நாங்கள் கிளறிவிட்ட அவர்களின் வாழ்வு பாதையை சொப்பனிட இங்கு யாருமே இல்லாது போய்விடும். ஒருவேளை பிள்ளை தெய்வத்தை காணும், தனது தந்தை இடத்திலே ஓடி தேவையை சொல்லும். எந்தையும் தாயுமே நல்ல சொந்தங்களாகும். அன்பு புன்னகை பூக்களால் பிள்ளை பூமியை